வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அன்பு சகோதரி எல்லாம் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி இந்த அழகான சுடிதார் நெக் டிசைன் தான் பார்க்க போகிறோம். இது ஃபேண்ட் கிளாத் வச்சு நம்ம எப்படி சூப்பராக இந்த மாதிரி தைக்கலான்ற ரெடிமேட் சுடிதார் மாதிரி தைக்கலான்றது தான் பார்க்க போகிறோம். இது நல்லாயிருக்கும். வாங்க. இது நம்ம நெக்கு மட்டும் கட் பண்ணாமல் லைனிங் வச்சு எடுத்து வச்சுருக்கேன். நெக்கு வந்து கட் பண்ணக்கூடாது. கேன்வாஸ் எடுத்துக்கலாம். கேன்வாஸ் வந்து 14 இன்ச் உயரம், அகலம் 4.5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு நெக்கோட உயரம். இது நெக்கு வந்து ரொம்ப லோவாக இருக்காது, மேலே ஏற்றி தான் இருக்கும். 5.5 இன்ச்சு உயரம், அகலம் வந்துட்டு 3 இன்ச்சுக்கும் கொஞ்சம் கூட, அந்த 1/4 இன்ச்சில் பாதி சொல்லுவோம் இல்லையா, அந்தளவு மட்டும் எக்ஸ்ட்ரா வச்சுக்கோங்க. அது வந்து தையலுக்கு போகிறதுக்காக அந்த கொஞ்சோண்டு மட்டும் அந்த தையலுக்கு எக்ஸ்ட்ரா விட்டுருங்க. 3 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட வச்சுருங்க. வச்சுட்டு நல்ல பாக்ஸ் மாதிரி போட்டு நம்ம நெக்கு வரையலாம். நல்ல பாக்ஸ் மாதிரி போட்டு விட்டுருங்க. போட்டுட்டு ரவுண்டாக கொண்டு வந்து லைட்டாக மட்டும் வளைச்சி விட்ருங்க. கீழே லைட்டாக வளைச்சி விட்டிங்கன்னா போதும். இப்போ அதிலேருந்து எல்லா பக்கமும் 1 இன்ச்சு அளவு வச்சு ஃபுல்லாக வரைஞ்சிருங்க. ஒரு இன்ச்சு அகலம் போதும். எல்லாம் கீழே வரைக்கும் வரைஞ்சிடலாம். இப்போ வரைஞ்சிட்டு அந்த நம்ம வரைஞ்சதுலேருந்து அப்படி லைட்டாக வளைச்சி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு மட்டும் 1/4 இன்ச் அளவு விட்டுருங்க. விட்டுட்டு ஒரு 3 இன்ச்சுக்கு ஒரு கோடு, 2 இன்ச்சுக்கு ஒரு கோடு போட்டுருங்க. போட்டு இந்த மாதிரி ரவுண்டாக கொண்டு வந்துடுங்க. அது 1 இன்ச் அகலம், கீழே 1/2 இன்ச் அகலம், அதுக்கு கீழே வந்து 1/4 இன்ச் அகலம். இந்த இது மாதிரி போட்டுட்டு நம்ம கட் பண்ணிடலாம். அதாவது வந்து நெக்குக்கு கீழே நம்ம வரைஞ்சதில் 3 இன்ச்சு உயரம், 1 இன்ச் அகலம், அதுக்கு கீழே 2 இன்ச்சு உயரம், 1/2 இன்ச் அகலம், அதுக்கு கீழே வந்துட்டு 1/4 இன்ச்சு தான், 1/4 இன்ச் வச்சுக்கோங்க. அது வந்து 1 இன்ச்சுக்கு கொஞ்சம் கூட இருந்தது. அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இது நம்ம ஃபேண்ட் கிளாத்தில் வச்சு அயர்ன் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம ஃபுல்லாக பைப்பிங் வச்சு தைக்க போகிறோம். பொறுமையாக வீடியோ கட் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இது ரொம்ப ஈஸி தான். நான் கேன்வாஸ் வச்சு இப்போ தான் உங்களுக்கு சொல்லித்தரேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி இருக்க சுடிதார் எல்லாமே வந்துட்டு சும்மா நம்ம கேன்வாஸ் இல்லாமல் மிஷினில் தைச்சி விட்டு திருப்பிட்டு நம்ம பைப்பிங் வைக்கிற மாதிரி நிறையா சொல்லி கொடுத்துருப்பேன். நெக் டிசைன் நிறையா சொல்லி கொடுத்துருப்பேன். இது வந்து கேன்வாஸ் வச்சு நம்ம எப்படி பண்ணலான்றது பார்க்கலாம். இப்போ கட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி வந்துடும். நீங்கள் வந்து அயர்ன் பண்ணிவிட்டு ஓரத்தில் ஒரு தையல் போட்டுருங்க. போட்டுட்டு கிராஸ் பீஸ் கட் பண்ணி அப்படியே அந்த தையல் மேலேயே தைச்சிட்டு வாங்க. கேன்வாஸ் வந்து அயர்ன் பண்ணி கட் பண்ணிடுங்க. ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணணும். ஒரு நூல் அளவு விட்டுட்டு கட் பண்ணி ஃபுல்லாக ஒரு தையல் போட்டு எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம கிராஸ் பீஸ் வச்சு தைக்கலாம். அப்படி உங்களுக்கு பைப்பிங் வேணாம் அப்படின்னா ஒரு 1/4 இன்ச்சு விட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து ஒரு தையல் போட்டு சுடிதாரில் வச்சு தைச்சி அப்படியே திருப்பி தைச்சிடலாம். ஏன்னா பைப்பிங் வச்சா கொஞ்சம் அழகாக இருக்கும். அந்த பார்டரில் பிளாக் கலர் வந்தது, சரி அதனால் பிளாக் கலர் பைப்பிங் கொடுத்தா நல்லாயிருக்கும் அப்படின்ட்டு நான் கொடுக்குறேன். சப்போஸ் உங்களுக்கு பைப்பிங் தேவையில்லை, வரலை அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் ஒரு 1/4 இன்ச்சு விட்டுட்டு கட் பண்ணிவிட்டு அப்படியே மடித்து தைச்சிருங்க. அங்கங்கே லைட்டாக கட் பண்ணி விட்டு திருப்பி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வரும். லைட்டாக அந்த கார்னட்டெல்லாம் கட் பண்ணி விட்ருங்க. அப்போ தான் நமக்கு வந்து திருப்பி பைப்பிங் கொடுக்கும்போது ஈஸியாக இருக்கும். லைட்டாக அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க.
ஃபுல்லாக கட் பண்ணி விட்டுறலாம். இப்போ திருப்பி நம்ம பைப்பிங் வைக்கலாம். இது உருட்டக்கூடாது, அப்படியே ஒரே மடக்கு தான். கேன்வாஸ் இருக்கனால உங்களுக்கு நல்லா உருட்டி அழகாக வரும். ஸ்டார்டிங்கில் என்ன அளவோ முடிக்கிற வரைக்கும் அதே அளவுக்கு தான் தைக்கணும். நீங்கள் திக்காக பைப்பிங் கொடுத்திங்கன்னா முடிக்கிற வரைக்கும் திக்காக கொடுங்க. சன்னமாக கொடுக்கணுன்னா லாஸ்ட் வரைக்கும் சன்னமாக கொடுத்துருங்க. ஏன்னா ஒரு பக்கம் பெருசு சின்னதாக இருந்தால் பைப்பிங் நல்லா இருக்காது. பார்க்கும்போதுக்கு ஒரே மாதிரி கொடுத்திங்கன்னா தான் ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ ஃபுல்லாக கொடுத்தாச்சு. இப்போ நம்ம மேலே கொடுக்கலாம். இதுக்கு கிராஸ் பீஸ் வந்து ஒரு 1/2 இன்ச் அளவு இருந்தால் போதும். ரொம்ப கட் பண்ணாதீங்க, உருட்டி அடிக்க முடியாது. 1/2 இன்ச் அளவு இருந்தால் போதும். இப்போ நல்லா மேலே வரைக்கும் கொண்டு வந்துடலாம். ஏன்னா சும்மா ப்ளைனாக சாதாரணமாக தைச்சா நல்லா இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைனாக தைச்சிங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்க விரும்பி போடுவாங்க. காலேஜ் போகிற பசங்களாக இருக்கட்டும், இல்லை கொஞ்சம் ஸ்கூல் படிக்கிற பசங்களாக இருக்கட்டும், இந்த மாதிரி கொஞ்சம் தைச்சி கொடுத்தா அவங்க விரும்பி சுடிதார் போடுவாங்க. சும்மா ப்ளெயினாக நார்மலாக பைப்பிங் மட்டும் வச்சா அது அவ்வளவு நல்லா இருக்காது. ட்ரெஸ் வந்து நீட்டாகவும் இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் டிசைன் பண்ணி போட்டால் பார்க்க நல்லா லுக்காக இருக்கும். திருப்பி இந்த எக்ஸ்ட்ரா பீஸ் எல்லாம் கிராஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துருங்க. இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. மேலேயும் சரியான அளவு கட் பண்ணிடுங்க. பாருங்கள், ரொம்ப அழகாக வந்துருச்சு. நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா நல்லா நின்றுக்கும். இப்போ இதில் நேராக கோடு போட்டிருக்கேன். அதாவது வந்து சென்டராக மார்க் பண்ணி நேராக கோடு போட்டிருக்கேன். அந்த கோட்டு மேலேயே நம்ம அதை வச்சிடலாம். இது லைனிங் பக்கம் வைங்க. லைனிங் பக்கம் வச்சு தைச்சிட்டு நல்ல பக்கம் வச்சு திருப்பணும். இது நான் லைனிங் பக்கம் தான் வச்சுருக்கேன். மாற்றி இன்ட்ரெஸ்ட்டில் மாற்றி வச்சிட்டா பிரிச்சுட்டு மறுபடியும் தைக்கிற மாதிரி இருக்கும். ஏன்னா நான் அந்த தப்பை பண்ணியிருக்கேன். அதனால் வந்து நீங்கள் கரெக்டாக பார்த்து வச்சுக்கோங்க. லைனிங் பக்கம் வைங்க. சும்மா லைட்டாக அங்கங்கே தைச்சி விட்ருங்க. நகலாமல் இருக்கும். உங்களுக்கு சென்டராக கரெக்டாக நகலாமல் இருக்கும். அதுக்காக தான் நம்ம அதில் நெக் அடையாளப்படுத்தியிருப்போம் சுடிதாரில். அந்த இடத்துல இருந்து கரெக்டாக வைங்க. ஏன்னா கேன்வாஸில் தையல் படக்கூடாது. ஏன்னா வந்து கேன்வாஸில் வந்து நம்ம விட்டு தான் கட் பண்ணியிருக்கோம், தையலுக்கு விட்டு கட் பண்ணியிருக்கோம். அதனால் கிளாத்தில் மட்டும் தையல் போடுங்க. இப்போ போட்டாச்சு. கரெக்டாக இருக்குது பாருங்கள். அந்த நம்ம வி அடையாளப்படுத்தினால 2 பக்கமும் கரெக்டாக இருக்குது. இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ கட் பண்ணி எடுத்துகிட்டு அங்கங்கே கட் பண்ணி விட்ருங்க. அங்கங்கே கட் பண்ணி விட்டு திருப்பினிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இதுக்கு அப்படியே வந்து ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சு கை ஜாயின் பண்ணிட்டிங்கன்னா இன்னும் நீட்டாக இருக்கும். நான் வந்து நெக்கு ஃபினிஷிங் தான் போடுறேன். கைக்கு வந்து பைப்பிங்லாம் கொடுக்குற வீடியோ நிறைய இதில் போட்டிருக்கேன் நான். இப்போ அப்படியே கேன்வாஸை நல்லா உள்ளே தள்ளி விட்டு திருப்பி ஒரு தையல் போட்டுடலாம். லைனிங் கிளாத்து வெளியில் தெரியக்கூடாதுங்க. ஆனால் நல்லா வரும், உங்களுக்கு தைக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருக்கும். லைனிங் கிளாத் வெளியில் தெரியாமல் வச்சு தைச்சிட்டு வாங்க.
தையல் வந்து சன்னமாக வச்சுக்கோங்க, ரொம்ப ஓடு தையல் மாதிரி வைக்காதீங்க. அந்த கேன்வாஸில் ஓட்டை ஓட்டையாக விழுகும், பக்கத்தில் விழுகாது உங்களுக்கு. அதனால் தையல் வந்து சன்னமாக வச்சுக்கோங்க. இப்போ இதை நேராக வச்சுட்டு நடுவில் வந்து குண்டு ஊசி வச்சு குத்தி விட்ருங்க. நம்ம கீழே தைக்கலாம். சென்டரில் மட்டும் குத்தி விட்ருங்க. அடியில் இருக்க கிளாத்தை நல்லா இழுத்து பிடிச்சிட்டு தைங்க, இல்லைன்னா வந்து சுருக்க விழுந்துடும் உங்களுக்கு நெக்கு. அடியில் நல்லா இழுத்து விட்டுட்டு தைச்சிருங்க. இப்போ கீழே தைக்கலாம். அந்த வளைவுக்கிட்ட நல்லா நிறுத்தி பொறுமையாக தைங்க. இப்போ ஃபுல்லாக தைச்சாச்சு, ஊசி எடுத்துடலாம். நீட்டாக இருக்குது பாருங்கள், கரெக்டாக இருக்குது பாருங்கள். சென்டராக நம்ம நீட்டாக கரெக்டாக தைச்சிருக்கோம். இது மாதிரி நீங்களும் தைச்சிருங்க. இன்னும் அடுத்து ஷோல்டர் ஜாயின் பண்ணி கழுத்துக்கு பைப்பிங் வச்சு கைக்கு பைப்பிங் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இப்போ ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம நெக்குக்கு வந்து பைப்பிங் கொடுக்க போகிறோம். இது உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க, இல்லைன்னா அப்படியே வச்சுருங்க. ஏன்னா வந்து 2 லைன் வந்து பைப்பிங் வந்தால் ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்காக வந்து நான் இன்னொரு லைன் கொடுக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா கொடுங்க, இல்லைன்னா நீங்கள் அப்படியே விடாமல் விட்டுடலாம். ஆனால் கொடுத்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ உருட்டி அடிச்சிடலாம். ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி என்ன அளவில் வருதோ அதே அளவில் தான் வரணும். பைப்பிங் மேலே தையல் விழுந்துடக்கூடாது, பள்ளத்தில் தான் விழுகணும். மேலே தையல் விழுந்தால் பட்டி அடித்த மாதிரி ஆயிடும். அதனால் கவனமாக தைங்க. இது கேன்வாஸ் இருக்கனால உங்களுக்கு அழகாக உருட்டி கொடுக்கும் பைப்பிங்கு. இப்போ 2 லைன் பைப்பிங் வச்சாச்சு. நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ணிவிட்டு நம்ம ஆம்கோலுக்கு பைப்பிங் வச்சு கை ஜாயின் பண்ணிடலாம். இப்போ ட்ரெஸ்ஸு முடிச்சிட்டேன் நான். நாட்டு எல்லாம் வச்சு முடித்தாச்சு. பட்டன் பண்ணலாம். இது வந்து இது மாதிரி பட்டன், அலுமினிய பட்டன் வந்து கடைகளில், நூல்கண்டு கடைகளில் விற்கிறாங்க. இது ஒரு பாக்கெட்டே 15 ரூபா தான். இது வந்து நம்ம அடியில் அந்த ஓட்டை போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணி நம்ம வைக்க போகிறது கிடையாது. இது மட்டும் நம்ம வச்சு நம்ம எப்படி தைக்கலாம் அப்படிங்கும்போது உங்களுக்கு நிறையா ட்ரெஸ்ஸுக்கு வைக்கலாம். ஒரு பாக்கெட் வாங்கினீங்கன்னாவே, ஏன்னா மேலே இருக்கிறதும் யூஸ் பண்ணிக்கலாம், கீழே இருக்கிறதையும் யூஸ் பண்ணிக்கலாம். பட்டனுக்கு 2மே யூஸ் பண்ணிக்கலாம். 2 கிளாத்து கொடுத்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நூலில் நல்லா சுற்றி பூ கட்டுற மாதிரி நல்லா கட்டி விட்ருங்க. கட்டி விட்டிங்கன்னா இது டாப்ஸ் கிளாத்து. 3 பட்டன் போதும் இருக்குது. உங்கள் விருப்பம்தான், 3 போதுனாலும் விட்டுடலாம். இல்லை உங்களுக்கு தைக்கிறீங்க அப்படின்னா நிறைய பட்டன் கூட வைங்க. இந்த மாதிரி பட்டன் ரெடி பண்ணிவிட்டு நம்ம வைக்கலாம். இதுக்கு 3 சரியாக இருக்கும். நான் எப்படி தைக்கிறேன்னு பாருங்களேன். அப்படியே நீங்கள் அடியில் குத்தி கோர்த்து நீங்கள் மேலே இருக்க பட்டன் அந்த கிளாத்துலேயும் குத்தி ஃபுல்லாக ரவுண்டாக தைச்சி விட்ருங்க. ஏன்னா சும்மா நம்ம சாதாரண அந்த சட்டை பட்டன்லாம் தைப்பாங்க, அதை விட இது நல்லாயிருக்கும் உங்களுக்கு. நம்ம வந்து இந்த பட்டன் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். அந்த பட்டனோட இது வந்து ஒரு பட்டன்னா அதில் 2 செய்யலாம். உங்களுக்கு கீழே இதுலேயும் பட்டன் செய்யலாம், மேலே இருக்கிறதுலையும் செய்யலாம். அது கொஞ்சம் சின்னதாக வரும், இது கொஞ்சம் பெருசாக இருக்கும். கொஞ்சம் தான் வித்தியாசம் இருக்கும். ஆனால் அதை தனியாக பண்ணி வைக்கலாம், இதை தனியாக பண்ணி வைக்கலாம். நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கேயுமே கேப் இருக்காது, நீட்டாக இருக்கும். எவ்வளோ நாளானாலும் உங்களுக்கு பிரிஞ்சே வராதுங்க. இப்போ ஆம்கோலுக்கெலாம் பைப்பிங் வச்சு கை ஜாயின் பண்ணியாச்சு, நாட்டு வச்சாச்சு. இந்த ட்ரெஸ் அவ்வளோதான் முடிஞ்சு. இதே மாதிரி நீங்களும் தைச்சி பாருங்கள், நீட்டாக சூப்பராக தைச்சி பாருங்கள். இது பிடிச்சிருந்தா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். எங்கள் சேனல் பார்க்குறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. எனக்காக சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ண அனைத்து சகோதரிகளுக்கும் கோடான கோடி நன்றிகள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.